தொடர்ந்து நம்முடைய சபையின் சின்ன போதகர் அம்மா நம்முடைய போதகர் ஐயா பொன்னாடை போட்டு அவர்களை வரவேற்பார்கள். அடுத்த சிறப்பு விருந்தினை வரவேற்க நம்முடைய சபையை சார்ந்த திருப்பர்கள் அடுத்த எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றுவார். நீங்க எதெல்லாம் நினைச்சு வந்திருக்கீங்களோ, இந்த காரியம், இந்த திருமணம், இந்த குழந்தை பாக்கியம், இந்த கடன் பிரச்சனை, இந்த வியாதி, இதெல்லாம் எனக்கு நடக்கணும்னு நினைச்சு வந்திருக்கீங்கல்ல, இன்னைக்கு உங்க எண்ணம் ஏக்கம் எல்லாம் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை நம்புனா இலவசமா கொடுப்பாரு. கிஃப்ட் பண்றதுக்கு ஆளே இல்லை. இந்த ஒரு சரணம் மட்டும் பாடலாமா? கண்ணீர் எல்லாம் துடைப்பார். சேர்ந்து பாடலாமா? இப்பதான் சொன்ன கை தட்டல என்ன ஆகுமா? கண்ணீர் எல்லாம் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கிறிஸ்துமஸ் சிறப்புரையை பேச நம் மத்தியில் வந்திருக்கும் சிவகிரி பேரூராட்சி தலைவர் அம்மா அவர்களை கைகளை தட்டி வரவேற்போம். IPA லைஃப் சிட்டி சர்ச் தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கும் ஸ்டீஃபன் ராஜ்குமார் மற்றும் அவருடன் துணைவியார் மற்றும் தாயார் மற்றும் இங்க வந்திருக்கும் உடன் சகோதரர்கள், உடன் பிறப்புகள் மற்றும் குழந்தைகள்
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக உற்சாகமாக நான் வரும்போது ரொம்ப அருமையாக கோயம்புத்தூரிலிருந்து வந்த நண்பர் ஒருத்தர் மிக அற்புதமான வரிகளில் எல்லாத்தையும் மிக சந்தோஷப்படுத்தும் வகையில் பாடலை பாடி வரவேற்றுக் கொண்டிருந்தார். அதில் நானும் மிக மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் கூறியது போல் எல்லா இடங்களிலும் இயேசு நம்மளுடன் தான் இருக்கிறார். எல்லா எண்ணங்களும் எப்பொழுதும் நல்லதை நினைத்தால் நல்லதே நம்மளிடம் வந்து சேரும். அதன் போலதான் அந்த பாடல் வரிகளில் மீனாட்சி சுந்தரம் அவர்களை வருக என வரவேற்று மனிதோம். ஐயா கூறினார் சிவகிரியில் முதல் பெண் கவுன்சிலர் என்று. ஆமாம், முதல் கேட்ல இந்த இடத்துல சர்ச்சை ஒன்று கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நம்ம ஜிஹெச் மெயின் ஏரியாலே நம்ம என்னுடைய வார்டுல சின்னி வலயத்துல ஒரு அற்புதமான ஏரியால மிக அருமையாக அமைந்துள்ளது இந்த சர்ச்சு. ரொம்ப பார்க்கவும் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இந்த நாளை தான் நீங்க சிறப்பா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 25th நீங்க கிறிஸ்துமஸ் தினமா கொண்டாடிட்டு இருக்கீங்க. அது உண்மையிலேயுமே அது குழந்தைகளுக்கு ரொம்ப உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. ஏன்னா நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷன் நம்ம குழந்தைகள் தான். நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் நம்ம குழந்தைகள் எல்லாமே கடைபிடித்துட்டு வருவாங்க. நம்ம சொல்கள் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை நல்லதை கற்பித்து கொடுத்தோம்னாலே கண்டிப்பா எல்லா குழந்தைகளும் ரொம்ப நல்லபடியா வளருவாங்க. அதுக்கு உறுதுணையா நம்மளோட ஜீசஸும் நம்ம கூட இருப்பாரு. ஸோ எல்லா நேரங்களிலும் எப்பவுமே நீங்க நல்லதே நினைங்க. 2 கண்கள் எப்பவுமே இம்பார்ட்டன்ஸோ அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் போது அதை நல்லபடியா அதை செய்யலாமா இல்லையா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க செய்யணும். எந்த ஒரு குழந்தைகளும் ஆகட்டும், தாய்மார்களும் ஆகட்டும், தந்தைகளும் ஆகட்டும், தவறான வழியில் யாரையும் போக விடாதீங்க. அப்படி ஒரு தவறான வழியில் அவங்க போனாங்கன்னா கூட நீங்க அவங்களுக்கு ஒரு சின்ன கருத்துக்கள் சொன்னாலே அவங்க கண்டிப்பா நல்ல பாதையில் தான் அந்த குழந்தைகளும் போவாங்க. ஸோ விஷ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ். என்ஜாய் ஆகி அதே மாதிரி இங்கே குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க. உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு யாரை டான்ஸ் தெரியல, அவங்களோட இன்புட்ஸ்ல அவங்க வந்தாங்கன்னு தெரியல. ரொம்ப சூப்பரா அற்புதமா எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அருமையா டான்ஸ் பண்ணாங்க. சிவகிரியில இப்படியும் இருக்குமா அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வரேன். ரொம்ப அற்புதமான ஏற்பாடை செஞ்சிருக்காரு. ஸோ பியூட்டிஃபுல் ஆன் யூ சார். தேங்க்யூ. சிறப்புரையை சிறப்பாக சமர்ப்பித்த தலைவி அம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த பெருவிழாவினுடைய முக்கிய நிகழ்வு கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துட்டாவே ஒரு மீனிங்கா இருக்கும். சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தவம் இருந்து பெற்றிருப்பாங்க. சிலர்லாம் சொத்தை விட பெருசா தங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா கருதுவாங்க. எத்தனை பேர் இங்க இருக்கிற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை சொத்தை விட மேலாக நீங்கள் கருதுகிறீர்கள்? 4 கை தான் தோக்குறீங்க. உங்களுடைய இடமோ பணமோ மற்ற காரியத்தை விட உங்களுக்கு கிடைத்திருக்கிற குழந்தைகள் தான் உண்மையான சொத்து. அந்த சொத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் நேசிக்கிறீங்க, பராமரிக்கிறீங்க. ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃப் நம்ம எல்லாருமே வாழ்றோம். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்றோம். நம்ம எல்லாருமே ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். இயேசு பிறந்தது செகண்ட் பிரைஸ் அஸ்விதா. உற்சாகமா கரங்களை தட்டுங்க எல்லாரும். தேர்ட் பிரைஸ் சாம் சந்தோஷ். அடுத்தது பிரைமரியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் பூவிதா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டுங்க எல்லாரும். செகண்ட் பிரைஸ் நிக்கில்.
prize Vikas. Karunai Tattvamma Chennai. First prize Jessu Mandilan. Melvin Johan. Praise the Lord. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட விழாவுக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த சபைக்கு வருகை புரிந்திருக்கிற புதிய ஆத்துமாக்கள், பழைய விசுவாசிகளானோர் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வந்த யாவருக்கும் நன்றி. இந்த மெசேஜ் கொடுத்த பிரகாரம் சமாதானத்தின் தேவன் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் இல்லங்களிலே, உங்கள் இருதயத்திலே வந்து உங்கள் சமாதானத்தால நிரப்புவாராக. வந்த யாவருக்கும் எங்கள் சபை சார்பாகவும், சபை விசுவாசிகள் சார்பாகவும், போதகர் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியினுடைய எல்லா நிகழ்ச்சியும் கோஆர்டினேட் பண்ணது என்னுடைய அருமை மனைவி ஜெமிமா சூரி. ஸோ கோரியோ, டான்ஸ், பிறகு மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப நேர்த்தியாக என்னுடைய மனைவி என் சார்பாக நின்று இதை அருமையாக நடத்தி கொடுத்ததற்காக மனைவியை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இன்னும் என் மனைவியை பயன்படுத்துவாராக. ஓகே, ஒரு 2-3 நிமிடம் எடுத்துக் கொள்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று திரும்பவும் அவர்களுக்காக நன்றி சொல்ல விரும்புகிறேன். அழைப்பை ஏற்று உற்சாகத்தோடு குடும்பமாக தன் 2 மகன்களோடும் வந்திருக்கிற சிவகிரி பேரூராட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும், அவருடைய கணவனார் திரு ஆலமனையா கோபிநாத்தையா அவர்களுக்கும், 2 மகன்களுக்கும் வாழ்த்துக்கள். இவர்கள் இதே சிவகிரி 1வது இந்த வார்டினுடைய கவுன்சிலராக இருக்கிறாங்க. ஸோ நான் நிறைய நேரத்தில் ஸ்டேட்டஸில் பார்ப்பேன், எல்லா இடத்துலையும் ரோடு போடுறாங்க, எல்லா இடத்துலையும் தண்ணி ரெடி பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் லைட்டு போடுறாங்க. 1வது வார்டு செழிப்பாக இருக்கிறதுனால கண்டுக்க மாட்டேங்கிறது யோசிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனாலும் எங்களுக்கு நீங்கள் தான் கவுன்சிலர். ஒரு சின்ன அப்ளிகேஷன், எங்களுக்கு இந்த கூட்டத்தை நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இரவு செபத்திலையும் நாங்கள் கூடி செபிக்கும் பொழுது எங்களுக்கு மின்சாரத்தில் வெளியே தெருவில் பற்றாக்குறை, விளக்கு எரிந்தால் நல்லா இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய சின்ன கோரிக்கை, இந்த போஸ்ட் மரம் இருக்கிறது, உங்களுக்கு உங்களால் முடியும். நம்முடைய திமுக தலைவரும் முதலமைச்சரும் அவர் சொல்றது உங்களால் முடியும் சொல்ற வாக்கு நானும் சொல்லுகிறேன். உங்களால் முடியும். நீங்கள் இந்த 1வது வார்டுக்கு நீங்கள் தெரு மின் விளக்குகளை அமைத்து தரும்படி எங்கள் மொத்த சபையார் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். நிச்சயமா இதை செய்வது என்று நான் நம்புகிறோம். நீங்க யோசிக்கலாம், ஃபங்க்ஷனை கூப்பிட்டு பெட்டிஷன் வைக்கிறோம்.